இன்றைக்கும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் மற்றும் 5ஆம், the first epistle of John, chapter 4 and verse chapter 5. We will look through these two chapters. இந்த ரெண்டு அதிகாரத்தையும் பார்க்க போகிறோம். அதனுடைய 4ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை நாம் வாசிப்போமாக. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறபடினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாம அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அந்த ஆவி தேவனிடத்திலிருந்து வந்ததா என்று சொல்லி சோதித்து அறியுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். தேவ ஜனமே, God through John wants his people to test every spirit. எல்லா ஆவிகளையும் சோதித்து பார்க்கணும் என்று சொல்லி யோவான் இங்கே தேவ ஜனத்திற்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறார். யோவான் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை மிக மிக கவனமாய் நாம் கவனிக்க வேண்டும். இந்த முதல் 6 வசனங்களும் ஆவிகளை குறித்து நம்ம பேசுகிறோம். பலவித ஆவிகளை இங்கே நம்ம பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். முதல் வசனத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், தேவ ஆவி, ஓகேவா, நம்பர் 1 ஸ்பிரிட் ஆஃப் காட். இந்த இடத்துல நான் 6 வசனத்தில் என்னென்ன ஆவிகளை பற்றி ஜெனரலாக பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸ்பிரிட் ஆஃப் காட் சொல்லி தொடர்ந்து வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் ரெண்டாவது தேவனுடைய ஆவி எப்படி அடையாளப்படுத்தலாம்னா, அந்த ஆவி இயேசு கிறிஸ்துவை அது அறிக்கை செய்யும். The spirit that confesses Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் ஒரு ஆவி, கர்த்தருடைய ஆவி. ஓகே, தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்து வரல, ஆனா அவருடைய ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது நல்லா கவனிக்கணும். இதை புரிய வைக்க விரும்புகிறேன். வசனமாக நம்ம போவோம். அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லுவது, ஏதேன் தோட்டத்தில் பிசாசு ஏவாளை வஞ்சனையாக என்ன செய்து விட்டான்? அவன் பாவத்தில் தள்ளிவிட்டான். ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டு விட்டார்கள். அந்த நாள் முதல் பிசாசுனுடைய ஆவி உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் அந்தி கிறிஸ்து வரலை நம்ம சொல்ல முடியாது. அந்தி கிறிஸ்து நம்ம பார்க்காம இருந்தாலும், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்தி கிறிஸ்து யாரும் சொல்லி 2 தெசலோனிக்கே நம்ம பார்த்து தான் இருந்தோம் இல்லை. அந்தி கிறிஸ்து 100% வெளியே வரலை. பரிசுத்த ஆவியானவர் எடுத்தப்பட்ட பிறகுதான் 100% என்ன செய்வான்? அவன் முழுமையாக அவனை காண்பிக்கிறவனா இருக்கிறான். ஓகே, நல்ல கவனிங்க. அப்போ அந்தி கிறிஸ்து நம்ம பார்க்கல, ஆனால் அவனுடைய ஆவிகள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறதா? செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய ஆவியா நம்ம கூட இருக்கா, இல்லை இப்படிப்பட்ட பிசாசின் ஆவிகள், அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்படுகிறதா என்று கவனிக்கணும். தேவனுடைய ஆவி என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று அறிக்கை செய்யும். அவர் மாம்சத்தில் வந்தார், நமக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்றதை கன்ஃபஸ் பண்ணும். ஆனால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யும்? அதை கன்ஃபஸ் பண்ணாது, அறிக்கை செய்யாது. ஆமென். ஸோ தொடர்ந்து வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமா, இந்த வசனம் இங்க இருக்கு. ஓகே. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுவார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். ஓகே. தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். ஓகே. தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். சத்திய ஆவி ஒன்று காமிக்கிறாரு, வஞ்சக ஆவியும் காமிக்கிறார். தேவனுடைய ஆவி சத்திய ஆவி, சத்தியத்தை போதிக்கும், சத்தியத்தின்படி நடக்கும். அது தேவனுடைய ஆவி. அந்தி கிறிஸ்துவின் ஆவி வஞ்சக ஆவி. 2 வித்தியாசம் தெரியணும். 2 வித்தியாசம் இங்கே. ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் த ஸ்பிரிட் தட் கன்ஃபெசஸ் ஜீசஸ் as Lord. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் ஒரு ஆவி தேவனுடைய ஆவி. 2வது, அந்த ஆவி சத்தியத்தை போதித்து நமக்கு நடத்தும். அந்தி கிறிஸ்துவின் ஆவியோ அது அறிக்கை செய்யாது. 2வது, அது வஞ்சிக்கும். இட் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் எரர் என்று NKJVயில் பார்க்கிறோம். எரர், ஸ்பிரிட் ஆஃப் எரர், ஸ்பிரிட் ஆஃப் டிசீவ்மெண்ட்.
வஞ்சகமுள்ள ஆவி. கவனமாக இருக்கணும் தேவஜனமே. கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட ஆவிகள், இப்படிப்பட்ட மனிதர்கள், ஆவியினால் ஏவப்பட்ட மனிதர்கள் நம்மை சந்திக்க வருவார்கள். ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லி ஜனங்களை என்ன செய்கிறார்? அவர் 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 உணர்த்துகிறார், அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த இந்த முதல் 6 வசனங்கள் தாண்டி 7வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிறார். ஆல்ரெடி நமக்கு தெரியும், யோவான் என்ன அப்போஸ்தலன்? அன்பின் அப்போஸ்தலன். இஸ் an apostle of love. John is called as apostle of love. இந்த 7லேருந்து 21 இருக்குல்லங்க, இந்த 7லேருந்து 21 ஏறக்குறைய 27 முறை அன்புன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். 27 times he has used the word love. இந்த 15 வசனத்தில் 7லேருந்து 21 வரைக்கும். அப்போ எவ்வளோ மைய கருத்தை ஜனங்களுக்கு சொல்லியே ஆகணுன்றத நம்ம பார்க்குறோம்ல. அவனுக்குள்ளே இருந்த அந்த அன்பு, அவனுக்குள்ளே அந்த தேவ அன்பு எப்படியாகிலும் ஜனங்களை தொடணும் அப்படின்ற ஒரு வாஞ்சல் 27 முறை in just 15 verses, 15 வசனத்தில் 27 முறை கர்த்தருடைய அன்பு அகாப்பே என்று பேசியிருக்கிறார். இங்கே இந்த இது இந்த 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 1 யோவானில் மட்டும் எங்கெல்லாம் லவ் இருக்குதோ அதெல்லாம் அகாப்பே, எங்கெல்லாம் லைஃப் இருக்குதோ அங்கெல்லாம் ஜோயே. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, லைஃப்னா 3 விஷயம் இருக்குது. ஒன்று பயோஸ், அது நேச்சுரல் லைஃப். 2வது சூகே, அது இன்னர் லைஃப், சோல் என்று சொல்லுவாங்க. 3வது ஜோயே, அது இட்டர்னல் லைஃப். இந்த ஜோயே 1 யோவானில் லைஃப், ஜீவன், உயிர் அப்படி பார்க்குற இடமெல்லாம் ஜோயே. அன்பை பார்த்தோம். அன்பில் 4 விஷயம் சொன்னேன். ஸ்டோர்கே, குடும்ப அன்பு. ஃபிலியோ, சகோதர அன்பு. எராஸ், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு. கடைசி அகாப்பே, உன்னதமான அன்பு, தெய்வீக அன்பு. இந்த இடத்துல எங்கெல்லாம் அன்பு இருக்குதோ அதெல்லாம் தெய்வீக அன்பு. ஓகே, ஸோ கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே இருக்குதான்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அன்பை பற்றி பேசும்போது 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்பர் 1, தேவன் எப்படி இருக்கிறாரா? இந்த வசனத்தை நிறைய பேர் சொல்கிற ஆசைப்படுவாங்க. தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பு தேவனாக இருக்குது, தேவன் அன்பாக இருக்கிறார். ஆனால் எங்கே அந்த வசனம் இருக்குன்னு தெரியாது யாருக்கும். அந்த வசனம் இங்கே தான் இருக்குது. 1 யோவான் 4:8 தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார். ஓகே, தேவன் அன்பாக இருக்கிறார்னா இந்த இடத்துல யோவான் 3 விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். 1, அன்பின் விளக்கத்தை முதலாவது சொல்லுகிறார். அன்பின் விளக்கம், த டெஃபினிஷன் ஆஃப் லவ். அன்பின் விளக்கம் என்னன்னா, தேவன் அன்பாக இருக்கிறார். How do I define love? God is love. நான் எப்படி இதை விளக்கி சொல்லுவேன் என்று சொன்னால், டிஃபைன் லவ் அப்படி சொன்னால் எழுதணும், God is love. தேவன் அன்பாக இருக்கிறார். அது டெஃபினிஷன், அது விளக்கம். அடுத்த வசனம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதோ பார்ப்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 2வது அன்பின் வெளிப்பாடு நம்ம பார்க்கிறோம். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லவ். இது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அன்புனா என்ன? கடவுள் தான் அன்பு. அது யாரை காண்பிக்கணும்? பிதாவாகிய தேவனை காண்பிக்கிறது, தேவன். 2வது அன்பு எப்படி வெளிப்பட்டுச்சுங்க? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்பு மாம்சம் எடுத்து நம்முடைய நடுவில் பிரவேசித்து நமக்காக பலியாகிற இயேசு கிறிஸ்து தான் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறார். The definition of love is God. The manifestation of love is Jesus Christ. அன்பின் விளக்கம் தேவன், அன்பின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். சரி, தொடர்ந்து நம்ம வாசிச்சோம்னா 3வது தெய்வத்துவத்தில் 3வது நபரை, திருத்துவத்தில் 3வது நபரை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. 12:13 வாசிப்போம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. தேவனை ஒருபோதும் ஒருவர் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அவருடைய ஆவியானவர், கவனிச்சீங்களா? அவருடைய ஆவி. அப்போ 3வது அன்பின் பூரணம், the perfection of love, the completion of love is the Spirit of God. ஏங்க, ஆண்டவரை தெரியும், அப்போ அன்பின் விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்துவை தெரியும், அன்பு வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் எப்போ அன்பு பூரணப்படுகிறதோ, ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியானவரை பெற்று அறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அன்பு அவருடைய வாழ்க்கையில் பூரணப்படுகிறது. Love is perfected when the Spirit of God abides in you.
The perfection of love is Holy Spirit. நான் 3 விஷயத்தை பேசுகிறேன். ஒன்று, அன்பின் விளக்கம் தேவன். The definition of love is God. அன்பின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. The manifestation of love is Jesus Christ. அன்பின் பூரணம் பரிசுத்த ஆவியானவர். The perfection of love is the Holy Spirit. Hallelujah. அன்பை குறித்து இவ்வளவு தெளிவாக உபதேசத்தை சொல்லுகிற ஒரு நல்ல அப்போஸ்தலன் யோவானாக இருக்கிறார். ஓகே, 15ஆம் வசனத்தை வாசிக்க. இப்போ தான் இருக்குது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். காலையில தான் நம்ம பார்த்தோம். ரைட், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் இல்ல? We believe Jesus Christ is the Lord and Savior of our life. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நம்ம என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் அறிக்கை செய்கிறோமா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். People believe Jesus but they don't confess Jesus. விசுவாசிப்பாங்க ஆனால் அறிக்கை செய்ய மாட்டாங்க. வித்தியாசம் பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது. வாசிக்கலாமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஜேம்ஸ் chapter 2 and verse 19. யாக்கோபு 2, எபிரேயருக்கு அப்புறம் வருது யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். கவனிங்க, விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். அது செய்யறது நல்லதுதான். தேவனை விசுவாசிக்கிறது, தேவன் இருக்கிறன்றதை விசுவாசிக்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஏங்க, பிசாசு தான் விசுவாசிக்குது. என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா யாக்கோபு? ஏழை, நீ விசுவாசியா இருந்து நீ இயேசுவை விசுவாசிக்கிறதும் சரிதான். பிசாசு என்ன தான் செய்யுது? விசுவாசிக்குதே. அப்போ நமக்கும் பிசாசுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். யோசிக்காமல் போகலாம், பரவாயில்ல. ஒரு வித்தியாசம் இருக்குது. பிசாசு இயேசுவை ஆண்டவர்ன்ற விசுவாசிக்கும், ஆனால் அறிக்கை பண்ணாது. ஆனால் நாம தேவனுடைய பிள்ளைங்க, விசுவாசிகள் என்ற அந்த ஒரு கிரைட்டீரியாவுக்குள்ள வரமே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஒன்று, ஆண்டவரை விசுவாசிக்கணும். ரெண்டாவது வாசிங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. ரோமன்ஸ் chapter 10 verse 9 and 10. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போமாக. ரோமர் 10:9-10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கவனிச்சீங்களா? கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரெண்டுமே இருந்தாதான் நீ ரட்சிக்கப்படுற. அடுத்த வசனம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். உனக்கு நீதி வேணும்னா நீ விசுவாசிச்சா போதும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை. ஆனா நீ ரட்சிக்கப்படணும்னா, சால்வேஷன் வேணும்னா, you have to confess Jesus is Lord. ஆனா பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா? சபைகளில் பரிதாபமான நிலைமை, சண்டே ஆராதனையில் மட்டும்தான் தேவ ஜனங்கள் அறிக்கை செய்கிறார்கள். திங்கட்கிழமை ஆரம்பிச்சா சனிக்கிழமை முடிக்கிற வரைக்கும் அவருடைய அறிக்கை இயேசுவா இல்லை. I'm sorry to say, but this is the bitter truth. People do not confess Jesus in their life. அவங்க வேலை செய்கிற இடத்துல, அவங்களுடைய வீட்டு சுற்றிலும், அவங்களுடைய நண்பர்கள் நடுவில், அவங்களுடைய உற்றார் உறவினர் நடுவில் என்ன செய்வதில்லை? தேவ பிள்ளைங்க இயேசு தேவன் என்பதை அவர்கள் அறிக்கையில் இல்லை. இதை யோவான் நம்மளை பார்த்து சொல்லலை, பவுல் நம்மளை பார்த்து சொல்லலை. அவர் தேவ பிள்ளைகளின் பொதுவாக பேசுகிறார். ஆனால் அது உண்மையாக தானே ஆகி கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலன் பவுல், அப்போஸ்தலன் யோவான், அப்போஸ்தலன் பேதுரு இவைகளை எழுதுகிறார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் அது அப்படி தானே நிகழ்கிறது. we have to understand. என் வேலை ஸ்தலத்தில் நான் போனாலும், எந்த பஸ்ஸில் ஏறினாலும், வாகனத்தில் போனாலும், எந்த நண்பர்கள் நடுவில் இருந்தாலும் ஜனங்களுக்கு தெரியணும் நான் ஆராதிக்கிறது யார் என்றதை. அப்போ எப்போ தெரியும்னா, நான் அறிக்கை செய்யணும். ஐ ஷுட் கன்ஃபஸ் ஜீசஸ் இஸ் லார்ட். எப்படி அறிக்கை செய்வேன் என்றதை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கே தெரியும். அப்போது ஒரு விசுவாசி உள்ளத்தில் விசுவாசிக்கணும், தன்னுடைய வாயினால் அறிக்கை செய்யணும். அப்படி செய்கிறவர்கள் உண்மையாக சத்தியத்தில் நிலைத்திருக்கிற விசுவாசிகள் என்னப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இது நிச்சயமாக நிறைய பேருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும். ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அறிக்கை செய்வதும் உண்மை. அறிக்கை செய்வதிலும்
இருப்பது தான் ரட்சிப்பு. ஓகே, 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் 4:18 வாசிங்க. அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப எப்பெல்லாம் நமக்கு பயம் வருதோ அப்ப எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம தேவனுடைய அன்புக்குள்ளே நம்மை நிறைக்கணும். எப்போ? வேதத்தை வாசிக்கும் போது, தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது, தேவனை பாடி துதிக்கும் போது கர்த்தருடைய அன்பு நம்ம உள்ளத்தில் அதிகமாக நிரம்பும். நீங்கள் பயப்படும் நாட்களில் தேவனை ஆராதித்து, தேவனை துதித்து, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த அன்பு உங்கள் இருக்கிற பயத்தை வெளியே தள்ளும். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை பயமுறுத்துவார்கள். ஒன்று, பிசாசு நம்மளை பயமுறுத்தும். ரெண்டாவது, உலகம் நம்மளை பயமுறுத்தும். மூன்றாவது, பாவம் நம்மளை பயமுறுத்தும். நான்காவது, கூகுள் நம்மளை பயமுறுத்தும். கூகுள் ஏன் பயமுறுத்துது நான் சொல்கிறேன்னா, ஒரு தும்மல் தும்பிட்டான்னு வச்சுக்கோங்க, கூகுளில் போடுறது. கூகுளில் போட்டால் நீ நாளைக்கே செத்துருவேன்னு அது சொல்லுது. எது? ஒரு தும்மலுக்கு. ஆமாம், அதை பார்த்தோன்னே அப்போவே என்ன பண்ணிடுறான்? நம்பிக்கை இழந்து போகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா வி ஆல் ட்ரஸ்ட் கூகுள் அ லாட். ஏஐ, கூகுள், நெட்வொர்க், டெக்னாலஜி எல்லாமே நமக்கு அவசியம்தான். ஆனால் அதே தான் நம்ம என்ன சார்ந்து விடுக்கிறோம். அதை நம்மளை பயமுடுத்துறது. அதை நம்ம என்ன செய்யுது? உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இது வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் ஸ்மால் கட்டி அப்படின்னா அது முழுசாக போடுறோம். திஸ் இஸ் கேன்சர் செல்னு போட்டுரும். அது அதை நம்பிட்டு அவன் பண்ணுற அலப்புற பாருங்கள். ஃபுல்லாக எனக்கு என்ன வந்துருச்சு. அது சொல்லி அவன் என்ன செஞ்சிடறான்? நம்பிக்கை இழந்துடுறான். தேவ ஜனமே, நம்மளை பல விதங்கள் பயமுடுத்தினாலும் கர்த்தருடைய அன்பு நம்மளை என்ன செய்யாது? நம்மளை பயமுடுத்தாது. 2 தீமோத்தி 1:7 தெரியும் நம்ம எல்லாருக்கும். தேவன் என்ன ஆவியை தரலை? பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அன்பு நடுவில் இருக்கு. அன்பு எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல பயம் இருக்காது. Where there is love, there is no fear. லவ் 4 வார்த்தை, ஃபியரும் 4 வார்த்தை. Where there is love, there is no fear. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை புறம்பே தள்ள நீர் உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. 19ஆம் வசனத்தை வாசிச்சா, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அவர் நம்மளை அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஏங்க நம்ம ஆண்டவர் அன்பு கூறுதில்லை, அவர் நம்மளை முதல்ல அன்பு கூறுகிறார். அவர் தான் முதல்ல துவங்குகிறார். பாருங்க, அன்புல நாம அவர் அன்பு கூறுறபடினாலும் அவர் நம்மளை அன்பு கூறல, அவர் நம்மளை நேசிக்கிறபடினால்தான் நாம பிரதியுத்தரமா நேசிக்கிறோம். எந்த விதத்திலையும் எந்த இடத்திலும் கர்த்தர் தான் ஆரம்பிக்கிறார், துவங்குகிறார். எந்த நல்ல கிரியாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமும் தேவன் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் துவங்குகிறார். He initiated the love first. It is our response back to his love. நாம் நேசிக்கிறதுனால நான் அவங்களை நேசிக்கலை. இது கிவ் அண்ட் டேக் பாலிசி கிடையாது. கிவ் அண்ட் டேக் பாலிசி இன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷன்ஸில் உருவாகும். அது அப்படி கிடையாது. அவர் நம்மளை நேசிக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம சுவாசம் காற்று விடுறோம். இன்றைக்கி நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். இன்றைக்கி பாவம் செஞ்சாலும் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா? பாவத்தின் சம்பளம் எங்க? அப்போன்னா நான் இன்றைக்கி ஒரு பாவம் செய்கிறேன்னா அப்போ நான் அடுத்த நொடி என்ன ஆகிடணும்? ஆனால் நான் சாகலையே, ஏன் உயிரோடு இருக்கிறேன்னா அவர் என்னை நேசிக்கிறாரு, அவர் எனக்கு கிருபை கொடுக்குறாரு, வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் அது நிறைய பேர் ஜனங்க உணர்ந்ததே கிடையாது. பாவம் செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அக்கிரமம் செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு தெரியல கர்த்தர் அவன் மேல் நேசமாக இருப்பதும் அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பதும் கிருபை கொடுப்பதும் அவனுக்கு தெரியல. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் உணரணும், ஆண்டவரே நீங்கள் என்னை முதல்ல நேசிக்கிறீங்க. ஆண்டவரே, நான் யாருடைய நேசத்துக்கும் தகுதி இல்லாதவனாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய நேசத்துக்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா என்னை கர்த்தர் நேசிக்கிறார், உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். God loves you. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். இந்த 20 21 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்தெரிச்சியாக 5ஆம் அதிகாரம் அப்படியே தொடருது.
கட்டே ஆகல. 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிச்சோம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். 3ஆம் வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே, கவனிச்சீங்களா, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவரை அன்பு கூறுங்க. இந்த 4ஆம் அதிகாரம் சுருக்கமா நான் சொல்லட்டுமா? இந்த 4ஆம் அதிகாரம் சுருக்கம் என்ன தெரியுமா? 4ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் 4ஆம் அதிகாரம் சுருக்கம், நீங்கள் தேவன் அன்பு கூர்ந்தா நீங்கள் சகோதரர்களையும் மற்றவர்களையும் என்ன செய்வீங்க? அன்பு கூறுவீங்க, நேசிப்பீங்க. இந்த 5ஆம் அதிகாரம் சுருக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவன் அன்பு கூர்ந்தீங்கன்னா அவர் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படுவீங்க. இது ரெண்டுமே மாற்றவே முடியாது. இது ரெண்டும் என்ன பண்ண முடியாது? எந்த இடத்துல அன்பு இருக்குதோ அந்த இடத்துல கீழ்ப்படி. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், எந்த இடத்துல அன்பு இருக்குதோ அந்த இடத்துல கீழ்ப்படிது. லவ் 4 வார்த்தை, ஒபேயும் 4 வார்த்தை தான். கீழ்ப்படிதல் இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும். இப்போ யோசிங்க, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உங்கள் பிள்ளை நல்லா விளையாடிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோன்னு சொல்கிறோம், டே போய் என்ன பண்ணு, போய் கால் கை குளிச்சுட்டு வா, காலை கழுவிட்டு வா, முகத்தை கழுவிட்டு வா. அவன் உடனே செய்ய மாட்டான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்வான். இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்வான். டேய் எனக்கு ஒரு உதவி செய்டா அப்படின்னு அம்மா கேட்டால் கொஞ்சம் டைம் மிஸ் ஆகும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக செய்யணும். கீழ்ப்படிதல்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் கீழ்ப்படினா என்ன செய்யணும், கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அவன் ஒரு கொஞ்சம் வயசு வந்துட்ட பிறகு, ஒரு வாலிப வயசுலாம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், அவனுடைய உள்ளத்தில் நேசம்னு ஒன்று வந்துச்சுன்னா, உள்ளத்தில் அன்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா, அந்த அன்பு செலுத்துகிற மனிதருக்காக என்ன செய்கிறான்? ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் க்ரீம் போடுறான், 3-4 வாட்டி குளிக்கிறான், என்னென்னோ பண்ணுறானுங்க பசங்க. கேர்ள்ஸ் தான் வந்து ஃபேஷியல்லாம் பண்ணுறாங்க. பார்த்தா இப்போ அவங்கள காட்டிலும் ஃபேஷியல் ப்ராடக்ட் அதிகமாக பாய்ஸுக்கு தான் இருக்குது. தலைமுடிக்கு 3 க்ரீம். ஆனால் சின்ன வயசில் ஒரு நாள் கூட குளிக்க மாட்டான் தலைக்கு. ஆனால் 20 வயசு தாண்டிட்டு அவன் உள்ளத்தில் ஒரு அன்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக செய்கிறான். பார்த்துருக்கீங்களா? நம்ம சின்ன வயசில் அடித்து செய்ய வச்சதெல்லாம் வாலிப வயசில் தானாக செய்வான். சின்ன வயசில் நமக்கு ஒரு வேலை செய்ய போயிட்டு வாடா கடைக்குன்னா போக மாட்டான். வாலிப வயசில் எங்கே காலெல்லாம் நிற்கவே நிற்காது. வண்டி எடுக்கிறது தான், போகிறது தான், வாங்கிறது தான், எப்படிங்க? உலகத்தில் இருக்கிறவன் உலகத்தில் இருக்கிற அன்புக்காகவே என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்காக. இந்த வசனம் சொல்லுது, அந்த 3ஆம் வசனத்தை முடிங்க ஃபுல்லாக, கடைசி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஏங்க சின்ன வயசுல பாரமானது வாலிப வயசுக்கு வந்தோன்னா பாரமாவே இல்லையே. ஏன் இல்லை அப்படின்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு? அன்பு இருக்கு. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் அன்பு இல்லாத வரைக்கும், உங்கள் வாழ்க்கையில் அன்பு இல்லாத வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு பாரமாக தான் இருக்கும். அவர் எந்த வார்த்தையை பேசினாலும், பிரசங்கத்தில் கேட்டாலும், அல்லது ஆண்டவர் கீழ்ப்படிதல்னு சொன்னாலும் அது கொஞ்சம் பாரமாக இருக்கும். ஆனால் எங்கே அன்பு இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை பாரமாக இருக்காது. உடனே ஏற்றுக்கொள்வோம். சரி ஆண்டவரே, செய்கிற ஆண்டவரே, போகாத போக மாட்டான் ஆண்டவரே, பேசாத பேச மாட்டான் ஆண்டவரே. ஆனால் அன்பு இல்லாத இடத்துல ஆண்டவர் போகாதனா நான் போவேன், போகாமல் இருக்கேன், நான் முடியல, பாரமாக இருக்குது. யோவான் சொல்லுகிறார், அன்பு இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கற்பனைகள் பாரமாக இருக்காது. அல்லேலூயா. இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இந்த வசனம், 3ஆம் வசனம். எல்லாருக்குமே என்ன செய்யும்? மேக்சிமம் நம்ம புரிய ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். வேதத்தை கற்றுக்கொள்ளும்போது வசன வழியாக நம்ம போலாமா? சரி, ஓகே. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எங்க இந்த தேவனால் பிறப்பது இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 இடத்துல பார்க்குறோம். முதல் வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்? முதல் வசனம் வாசிங்க. தேவனால் பிறந்திருக்கிறான். முதல் வசனத்தை வாசிங்க. 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்து. அப்ப நம்பர் 1, தேவனால் பிறந்தவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாக இருப்பான். 2வது 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். 3வது காரியம் 18ஆம் வசனத்தை வாசிங்க.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். தேவ ஜனமே 3 விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. those who are born of God will believe Jesus as their God. Number 2, those who are born of God will overcome the world. Number 3, born of God will not sin. முதலாவது பார்த்தோம், தேவனால் பிறந்தவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பான். இரண்டாவது, தேவனால் பிறந்தவன் என்ன செய்வான்? உலகத்தை ஜெயிப்பான். மூணாவது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யாம வாழ்வான், பாவத்தை தவிர்த்து வாழ்வான். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் born of God என்ற வார்த்தைகளுக்கு முன்பாக யோவான் பேசுகிற காரியம். 6ஆம் வசனத்தை வாசிங்க. வசனம் 6ஐ வாசிப்போமா? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஏங்க, ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். இது நான் சொல்றேன் தேவஜனமே, வேத வசனத்திலேயே இந்த 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கடைசி 21ஆம் வசனம் வரைக்கும் பயங்கரமான டஃபஸ்ட் கிறிஸ்டாலாஜிக்கல் வசனங்கள், டாக்ட்ரின். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற உபதேசங்களில் மிக மிக கடினமான, புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான உபதேசம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஜலத்தினால் மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும், ஜலத்தினால் மாத்திரமல்ல ஜலத்தினாலும். என்னங்க அப்படின்னா, சில கமெண்ட்ரிஸ் சில விஷயங்கள் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, ஜலம் என்பது முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தில் அவருடைய ஊழியம் சுவிசேஷங்கள் ஆரம்பிக்கிறது. யோவான் ஆரம்பிக்கிறார், என்னது, ஞானஸ்தானத்தை ஆரம்பிக்கிறாரு. முடிக்கும் போது அந்த புஸ்தகம் இயேசுனுடைய சிலுவை மரணத்தில் முடியுது. ஓகே, ரத்தம் சிந்தது, உயிர்த்தெழுகிறார், மரணத்தில் முடிகிறது. ஜலம் என்பது ஞானஸ்தானத்திற்கும், ரத்தம் என்பது அவருடைய சிலுவை மரணத்தையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். வேற சிலர் என்ன சொல்கிறாங்க, ஜலம் என்பது தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை அந்த தண்ணீர் குடத்திலிருந்து வெளியே வர்றது, அதை அந்த பிறப்பை குறித்தும், அந்த ரத்தம் என்பது அவருடைய மரணத்தை பிறப்பை குறித்தும் மரணத்தை குறித்தும் பேசுகிறார் என்று சிலர் சொல்கிறாங்க. சிலர் இயேசு சிலுவையில் இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஈட்டியால் குத்தி பார்த்தார். குத்தும் போது முதல்ல என்ன வந்துச்சு? ரத்தம் வந்துட்டு அப்புறம் என்ன வந்துச்சு? தண்ணீர் வந்தது. இதை சொல்லுகிறார்கள் என்று சிலர் சொல்கிறாங்க. ஆனால் நாம் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் எதை போலான்னா, இயேசுடைய வாழ்க்கை சுவிசேஷங்களில் ஞானஸ்தானத்தில் தொடங்கி மரணத்தில் முடிந்தது என்று பலராலும் நம்பப்படுகிறதை நம்ம என்ன செய்யலாம்? வில் டேக் இட். அப்போ இயேசுவானவர் மாத்திரம்தான் ஜலத்திலும் இரத்தமாகிய சிலுவை மரணத்திலும் என்ன செய்தார்? அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்து முடித்தார். வேறு யாருடைய சிலுவை என்ன செய்ய முடியல? நமக்கு மீட்பையும் மன்னிப்பையும் கொடுக்க முடியல. இவர் மாத்திரம்தான். இஸ் ஐடென்டிஃபைட் வித் திஸ். அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும். சிலர் நம்ம எல்லாம் ஜலத்தினால் மாத்திரம்தான் என்ன செய்கிறோம்? ஐடென்டிஃபை பண்ணப்படுறோம். நாம் யாரும் சிலுவை என்ன பண்ணுறதில்ல, சிலுவையில் அறையப்படுறது, ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அரைஞ்சு ரத்தமாக சிந்துறோம் இல்லைங்க. தேவஜனமே, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தப்படுகிறார். 7ஆம் வசனத்தை வாசிச்சோன்னா திருத்துவத்தை பார்க்கிறோம். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் யாரெல்லாம்? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. தேவஜனமே கவனிச்சிங்கன்னா, யோவானுக்கு இயேசுவை எப்படி ஆகியும் லோகோஸ் என்று சொல்லுவது ரொம்ப பிடிக்கும். வார்த்தை. இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, ஆதியிலே தேவன் இருந்தார். கவனிங்க, இயேசுவை வார்த்தையாக வெளிப்படுத்த கிரேக்க ஜனங்களுக்கு அவர் பேசுவதற்காக, கிரேக்க ஜனங்களுக்கெல்லாம் லோகோஸ் என்பது ஒரு உன்னதமான வார்த்தை. அது யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வார்த்தையை வச்சு போகிறவங்க, தே ஃபாலோ த வேர்ட்ஸ். அப்போ இங்கே இயேசுவை லோகோஸ் என்று காண்பித்து, நீ யோசிக்கிற வார்த்தையை விட உண்மையான வார்த்தை யார் தெரியுமாப்பா? அவர் தான் உண்மையான வார்த்தை. அப்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவருடைய திருத்துவத்தை அதிகமாக இந்த முதல் யோவானில் பார்க்க முடிகிறது. அடுத்த வசனம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், ரத்தம். பூமியில் சாட்சியிடுகிற மூவர் அப்படின்னா, இதை எங்கே சொல்கிறாங்கன்னா,
இயேசு என்ன செய்தார்? முதலாவது 30 வருஷம் தாண்டி பிறகு என்ன வராரு தெரியுமா? யார்கிட்ட வரார்? யோவான் ஸ்நானகன் கிட்ட என்ன வராரு? என்ன எதுக்காக வராரு? ஞானஸ்தானம் எடுக்க வராரு. அப்போது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் எது அவசியம்? ஞானஸ்தானம் எடுக்கிறது. ஓகே, ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால தான் நான் பாவ மன்னிப்பு, அது கிடையாது. அது ஒரு வெளியரங்கமான அடையாளம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கரை ஏறின உடனே இயேசுக்கு என்னாச்சு? அவர் மேல் புறாவை போல் என்ன வந்தது? தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்தார். அப்போ ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு என்ன பண்ணணும்? அவசியம். தேவஜனமே, அவருடைய மினிஸ்ட்ரியோடைய முடிவு எதில் முடிந்தது? சிலுவை அவர் சிந்தி ரத்தத்தை சிந்தினார். அவர் உள்ளத்தில் இருக்க ஒரு சொட்டு ரத்தமும் என்ன பண்ணலை? ஒரு சொட்டு ரத்தமும் அவருடைய உள்ளத்தில் இல்லை. அந்த அளவுக்கு ரத்தம் சிந்ததலை அவருக்கு செய்தார். இப்போ இவ்வளவுத்தையும் காண்பித்து இயேசுடைய வாழ்க்கை ஊழியம் எல்லாம் இது செய்தாரப்பா, இது கட்டுக்கதைகள் இல்லை, இது உண்மைதான், இதுதான் நமக்கு சாட்சியிடும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகமோ ஞானஸ்தானமோ நமக்கு அவசியம். இது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அவசியம் என்பதை அவர் போதித்து உணர்த்துகிறார். தொடர்ந்து நம்ம வாசிப்போம் என்றால், ஐ ஹேவ் 5 more minutes. 9ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம். 9-13. பரலோகத்துக்கு போகக்கூடாமல் ஒரு பாவம் உங்களை தடை செய்யணும்னா அது அவிசுவாசம். அது என்னது? அன்பிலீஃப். Unbelief is a sin that will never make you to enter heaven. பரலோகத்துக்கு போகாமல் இருக்கணும்னா நீங்கள் யாரை விசுவாசிக்கணும்? யாருங்க வழி, சத்தியம், ஜீவன்? அவங்க போய் அப்போ அதை விசுவாசிக்கணும். எங்கே போக முடியாது? நித்திய ஜீவனை. அப்போது நம்ம யோசிக்கலாம், அவிசுவாசம்லாம் என்ன செய்யும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அவிசுவாசம் உங்களை பரலோகத்துக்கே கொண்டு போகாது. அதை தான் யோவான் பேசுகிறார். விசுவாசிக்கணும். 14-15 பார்த்தீங்கன்னா ஜெபத்தை குறித்து பார்த்தோம். தேவஜனமே, ஜெபம்னா என்ன தெரியுமா? கவனிங்க, ஜெபம்னா என்ன தெரியுமா? உங்களுடைய லிஸ்ட் ஆண்டவர்கிட்ட கொடுக்கறது கிடையாது. ஆண்டவர் எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறான்றதை பகுத்து அறிகிறது தான் ஜெபம். ஓகேங்களா? சில நேரத்தில் நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, நடக்கிறது இல்லை. எல்லாமே நடக்கிறது இல்லை. ஜெபம் பண்ணுற எல்லாமே என்ன பண்ணுறது இல்லை. ஏன்னா அது ஆண்டோடைய சித்தம் இல்லை. அப்போது நான் ஜெபத்தில் வரும்போது என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு என்ன சித்தம் வச்சுருக்கிறீங்கன்றதை எனக்கு வெளிப்படுத்துங்க. அதுதான், தட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரூ மீனிங்ஸ் ஆஃப் ப்ரேயர், டு அண்டர்ஸ்டாண்ட் த வில் ஆஃப் காட் இன் மை லைஃப். கர்த்தர் என் வாழ்க்கையில் வச்சுருக்க திட்டம் என்னதென்றது அறிந்து கொள்வது ஒரு ஜெபிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் தெரியும். தொடர்ந்து வாசிச்சோம்னா 16-17 இது மட்டும் வாசிங்க வேகமா. 16-17 வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்பவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். ஏங்க, இங்க 2 பாவத்தை காமிக்கிறாங்கல்ல. ஒன்று மரணத்துக்கு கொண்டு போகும், இன்னொன்று மரணம் கொண்டு போகாது. எங்கே பாவம் செஞ்சால் மரணத்துக்கு போனோம், அதுதான் பைபிள் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது பைபிள் சொல்லுது. ஆனால் இங்கே கர்த்தர் யோவான் மூலமாக பேசுகிறார். மரணத்துக்கு நடத்தக்கூடிய பாவம், மரணத்துக்கு நடத்தக்கூடாத பாவம். The sin that leads to death, the sin that does not lead to death. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அறியாமையில் செய்கிற தவறுகள், பாவங்கள் உங்களை என்ன செய்யாது? மரணத்துக்கு நேராக நடத்தாது. ஆனால் கீழ்ப்படியாமல் நீங்கள் செய்கிற பாவங்கள் எதுக்கு நேராக நடத்தும்? எனக்கு இது தெரியாதுங்க, எனக்கு இது தெரியாமல் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மரணத்துக்கு நேரம் நடத்தாது. ஆனால் தெரிஞ்சும் அதை உடைச்சி அந்த சட்டத்தை மீறி கீழ்ப்படியாமல் போடுறது மரணத்தினை கொண்டு வரும். இதில் 2 கிரேக்க வார்த்தை, அதான் காலைய ஜிஷா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். அட்டா லாமிட்டா, சப்பாத்தி ஆட்டா கிடையாது. அட்டா லாமிட்டானா பாவத்துக்குரிய, அதாவது மரணத்துக்குரிய பாவம். அட்டா லாமிட்டா. அட்டா லோ லாமிட்டா அப்படின்னா, லோ அந்த வார்த்தை அட்டா லோ லாமிட்டா அப்படின்னா மரணத்துக்கு நடத்தக்கூடாத சில பாவங்கள். அதுதான் இங்கே பேசுகிறார். ரைட்? when you do it with ignorance you are not led to death, but when you do it with disobedience you are led to death. பாவம் இப்படி சொல்லி அந்த நாட்களில் கிரேக்கர்கள் நம்பிக்கொண்டிருந்தவர்கள். அதனால் அதை வச்சு இவர் பேசுகிறார். நீ கீழ்ப்படியாமல் பாவம் செஞ்சால் நீ மரணத்துக்கு நேராக போவ, ஆனால் நீ அறியாமையில் செய்தால் நீ காப்பாற்றப்படுவ. ஏதோ விட்டுருவாங்க. ஓகே, தொடர்ந்து இந்த 20, 18, 19, 20, 21 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்
ஆண்டவர் வாழ்ந்தார், அவர் உண்மையாகவே இருந்தார். 20-21 மட்டும் வாசிப்போமா? அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் கவனிங்க, தேவன் குமாரன் வந்து புத்தி கொடுத்திருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவர்களும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய He is the true God and eternal life. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுவீர்களாக. ஆமென். அந்த நாட்களில் ஞான கொள்கையில் உள்ளவர்கள் அதிகமாக இருந்ததுனால அவங்க சொன்னாங்க, அவர் வரல, அவர் வாழலை, அவர் இல்லை, அவர் ஆவியாக இருந்தார். ஆனால் இங்கே யோவான் தன்னுடைய முதல் நிருபத்தை முடிக்கும் போது சொல்லுகிறார், இல்லை, அவர் உண்மையாக வந்தார், அவர் சத்தியபரராக இங்கே வாழ்ந்தார், அவர் தான் வழி என்பதை காண்பித்தார், அவரை நம்புகிறவர் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு விக்கிரகங்களுக்கு இடம் கொடுக்காமல் வாழுங்கள் என்று சொல்லி எச்சரித்து தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறார். தேவனுடைய இடத்தை எடுக்கிற எதுவும் விக்கிரகம்தான். அந்த விக்கிரகத்தை ஒருவேளை பணமாக இருக்கலாம், செல்ஃபோனாக இருக்கலாம், உரமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், என்னுடைய எதிர்காலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் put God first and then the rest can come behind. தேவனை முதலிடத்தில் கொடுத்துவிட்டு பின்பாக மற்ற எல்லாம் வருவதற்கு நாம் பிரயாசம் எடுப்போம். தேவனுடைய இடத்தில் வேறு எதுவும் இருந்தால் நான் விக்கிரகத்தை ஆராதிக்கிற சேவிக்கிறவன் நான் மாறிவிடுவேன். இல்லை ஆண்டவரே, விக்கிரகம் என் வாழ்க்கையிலேருந்து போகணும்னா என் தேவன் பிரதானமான இடத்தில் நிற்க வேண்டும், மீதி எல்லாம் கீழே வரட்டும். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நாம் ஜெபித்து நம் தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வசனத்தை நாங்கள் வாசிக்கும்பொழுது அதை எங்கள் வாழ்க்கையில் அன்பை ஆண்டவரே உணர்த்த, நாங்கள் அன்புக்குரியவர்கள் என்று எங்களுக்குள்ளே கர்த்தாவே அதை நீர் பேசுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் சகோதரர்களை நேசிக்கணும், இரண்டாவது உங்கள் கற்பனைகளை கீழ்ப்பணிந்து வாழணும். ரெண்டுத்துக்கும் எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இன்றைக்கு வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆன்லைனில் நேரடியாக வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மறைத்து கொள்வீராக, இரத்தத்தினால் மறைத்து கொள்வீராக. வருகிற ஆண்டவரே, எதிர்க்கிற எல்லா ஆண்டவரே கிரியைகள், எல்லா மனிதர்களுடைய ஆலோசனைகள், எல்லா ஆண்டவரே பாவ சுபாவங்கள், சிந்தனைகள் எல்லாம் வெளியேறி போவதாக, எல்லா பயங்கள் வெளியேறி போவதாக. அதற்கு பதிலாக தேவ அன்பு உள்ளத்தில் நிறைந்திருப்பதாகப்பா. தெய்வீக சுபாவங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையை தருவீராக, தயவை தருவீராக. ஒரு நாளும் பாவத்திற்கு நாங்கள் ஏற்ற வண்ணமாய் வாழாதபடிக்கு, பாவத்தை வெறுக்க, உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறது மட்டும் இல்லப்பா, நீர்தான் என்பதை அறிக்கை செய்யவும் எங்களுக்கு பலன் தருவீராக. இந்த உபவாச நாட்களில் அநேகருக்கு பலன் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், அநேகருக்கு வாசல்கள் திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம், அநேகருக்கு அற்புதம் நடந்ததுக்காய் ஸ்தோத்திரம், அநேகருக்கு கர்த்தர் நீ நம்பிக்கொண்டிருந்ததை செய்கிறீர், அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சுகம் உண்டானதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.